வணக்கம் நண்பர்களே, நான் செந்தில்வேல். இது மரபு செல்லுமாம் திருக்குறளை நவீன நோக்கில் நவீன பின்புலத்தில் வைத்து நவீன கவிதையைப் போல வாசிக்கும் ஒரு எளிய முயற்சி. மானம் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம். இதில் வள்ளுவர் அந்த அவருடைய ஸ்கோல்டிங் ஒரு நாச் இன்க்ரீஸ் பண்ணுறார். சீரினும் சீரல்ல செய்யாரே, சீரினும் சீரல்ல செய்யாரே, சீரோடு பேராண்மை வேண்டுபவர். சீரினும் சீரல்ல செய்யாரே, சீரோடு பேராண்மை வேண்டுபவர். சீரினும் அது எவ்வளவு பெரிய நன்மையை உனக்கு கொண்டு வந்தாலும், சீரல்ல செய்யாரே, சீர்மையுடையவதை, எதை செய்ய வேண்டுமோ அப்படி செய்யக்கூடாதவை தான் சீரல்ல. செய்யக்கூடாதவற்றை செய்யாரே. யார் அப்படின்னா சீரோடு பேராண்மை வேண்டுபவர். ஒருவருக்கு செல்வம் மட்டுமல்ல, பேராண்மையும் வேண்டும் என்றால் அவர்கள் யார் அப்படின்னா பெரும் தகுதியும். பேராண்மைங்கிறது ஒரு 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 புகழோடு கூடிய ஆளுமை. அந்த ஆளுமை வேண்டும் என்றால் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள் என்றால் சீரல்லவற்றை செய்ய மாட்டார்கள். எப்போது என்றால் சீரினாலும் எவ்வளவு நன்மையை தருவதாக இருந்தாலும் சரியில்லாதவற்றை செய்ய மாட்டார்கள். பேராண்மை வேண்டுபவர், சீரோடு பேராண்மை வேண்டுபவர், செல்வத்தோடு பேராண்மையும் வேண்டுபவர். இந்த குறளை படித்த உடனே ஞாபகம் வந்தது இப்போ ஒரு கடந்த வாரத்தில் இன்னும் கூட ட்விட்டரில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சண்டை. உலகின் மிக அதிகாரமிக்க மனிதனுக்கும் உலகின் மிக செல்வமிக்க ஒரு செல்வந்தருக்கும் நடக்கக்கூடிய வாக்கிய தகராறு. இது ட்ரம்ப்புக்கும் இலான் மஸ்க்குக்கும் நடந்த இதை பற்றி இதை பற்றி எழுதும்போது ஒரு பாட்காஸ்டில் ஒருத்தன் சொன்னான், இதுக்கு இந்த ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறதுக்கு இப்போ கரண்ட்டாக ட்வீட்டில் போயிட்டு இருக்கிறது கேர்ள்ஸ் ஆர் ஃபைட்டிங் அப்படின்னு. இது ஒரு மிகப்பெரிய செல்வந்தனும் மிகப்பெரிய அதிகாரம் உள்ளவனும் சண்டை போட்டுக்கிறாங்க. அதை உலகம் பார்க்கிற விதம் சொல்லுது. அவர்கள் கிட்டத்தட்ட அவர்கள் பேராண்மை இல்லாதவர்கள்னு சொல்லுது. கேர்ள்ஸ் ஆர் ஃபைட்டிங் அப்படின்னு சொல்லி. கேர்ள்ஸை குறைச்சி சொல்கிறதுக்காக இல்லை, ஆனால் அந்த இடத்துல என்ன போயிடுது பாருங்கள், என்ன இல்லாமல் போயிடுது பாருங்கள். ஆளுமை திறன் இல்லாமல் போயிடுது, ஆண்மை இல்லாமல் போயிடுது. ஒருவர் சண்டை போட்டுக்கிற விஷயம், அதுவும் கிட்டத்தட்ட தெருச்சண்டை போல் மிக மிக கீழ்த்தரமான வார்த்தைகளால் ஒருவர் பப்ளிக்கில் தாக்கிக் கொள்ளும் போது பார்க்கும் பொழுது இவர்களெல்லாம் சீர் உள்ளவர்கள். இவர்களுக்கு இருக்கக்கூடிய, அதாவது இலான் மஸ்கினுடைய செல்வம் கிட்டத்தட்ட உலகின் நம்பர் 1 பணக்காரன். கிட்டத்தட்ட $ட்ரில்லியன்ஸ், பில்லியன்லாம் கூட இல்லை, ஒரு தலைமுறையாக நீ உட்கார்ந்து சாப்பிட்டா கூட அழிக்க முடியாத செல்வம்னு சொல்லலை. அந்த மாதிரியான பணத்தை சேர்த்து விட்ட பிறகும் கூட, அத்தனை செல்வத்தை சேர்த்து விட்ட பிறகும் கூட அவர்களிடம் என்ன இல்லை அப்படின்னா சீரோடு அவர்களிடம் பேராண்மை இல்லை. அது பேராண்மையை வேண்டும். அந்த பேராண்மை எங்கிருந்து வரும் அப்படின்னா வள்ளுவருடைய பேராண்மை சுய கட்டுப்பாட்டிலிருந்து தான் வருது. பேராண்மைங்கிற சொல்ல அவர் வேறு இடத்துல இங்கே பயன்படுத்துவார். பிறன்மனை நோக்காத பேராண்மைன்னு சொல்வார். உன்னுடைய இயற்கை உன்னை மிருகமாக்கும். ஆனால் அந்த மிருகத்திலிருந்து ஒரு படி உன்னால் எழுந்து நிற்க முடியும் என்றால் அப்போது மட்டுமே நீ பேராண்மை உள்ளவர். அவர் எல்லாவற்றையும் திறந்து நிற்கின்ற மகாவீரரை ஒரு துறவியை வீரன் என்று சொல்லக்கூடிய, மகாவீரன் என்று சொல்லக்கூடிய மரபிலிருந்து வரார் இல்லையா? அந்த பாதையில் தான் அவர் இதையும் சொல்கிறார். சீரோடு பேராண்மை வேண்டுபவர், சீரினும் சீரல்ல செய்யாரே. எவ்வளவு நன்மையை கொண்டு வரும் என்றாலும் நல்லது இல்லாதவற்றை, அல்லனவற்றை செய்ய மாட்டார்கள். யார் என்றால் சீரோடு பேராண்மை வேண்டுபவர். அந்த பேராண்மையினுடைய நீடு அவர் எப்போ சொல்லியிருக்காரு பாருங்க. அது இன்னும் எவ்வளவு ரெலவெண்ட்டாக இருக்குது. சிந்திக்கலாம். மீண்டும் நாளை சிந்திக்கலாம். நன்றி.